தப்பு கிழிச்சுவ என்ன நினைச்சிட்டு என்ன அடிக்கிறீங்க இப்படி பண்ற? நானெல்லாம் அடிக்க கிடையாது. தாசர் வீட்டு வெளியே வந்து சங்கூதிக்கிட்டு இருந்தான். ஆண்டி கோலத்தில் வந்து சங்கூதுனா நல்லது கெட்டதுக்கு போவோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு போவோம். வீட்டுக்காரர் வரும்போது முன்னாடி சங்கூதுனா எப்படிக்கா அது கெட்டதான். அதனால இதெல்லாம் தவறுன்னு சொல்லி அவரை திருத்தி காட்டுவதற்காக நான் அடிக்கலையான் என் வீட்டு வேலைக்காரங்க விட்டு அடிக்க சொன்னேன். சும்மா கிடையாது, இங்க அடிக்கல. ஏங்க அம்மா அடிக்கலையாமா, வேலைக்காரங்களை விட்டு அடிக்க வச்சாலாமா? பாவம் தான் அது, அவங்க அடிக்கலாமா இவன்? சரி இதுதான் போயிட்டு போ. சரி இப்போ நம்ம கிட்ட என்ன குறை? அவ சொன்னாலே தயிர் வித்த காசெல்லாம் தண்டை முட்டை அடிக்க வச்சிருக்கிறான். மோர் வித்த காசெல்லாம் மோடி முட்டை கிடக்குது வீட்டு வழியா. பணம் லப்பரை போட்டு 2 பக்கம் லப்பரை போட்டு அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருக்கிறான். ஒரு 10 ரூபா தர மாட்டேங்கிறான். இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். உங்ககிட்ட காசு இல்ல, என்கிட்ட இல்லைங்க. உங்ககிட்ட காசு இல்ல, என்கிட்ட இருக்குது. இருக்கிறவங்க என்ன பண்ணும்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்து உதவி செய்யணும். ஏண்டா அதுக்கு ஒரு நியாயமான ஒரு வட்டி வாங்கினா பரவாயில்ல. இவ 100க்கு 10 15 ரூபா வட்டி வாங்குறான். 100க்கு 15 ரூபா. 100க்கு 15 ரூபா? ஆமா, 1000க்கு 150 காசுடி. ஆமா, நீல பொம்பளை நல்ல சாப்பர்மா. அதுல வாங்குனவன் அவன் முக்காடுக்குள்ள உட்கார்ந்திருக்கான். வருவான் பாருங்க, பாத்து குடுங்க. அடிச்சுனா வரையா மாட்டே ஒரே அடியா. சொல்லுப்பா, என் முன்னாடி மட்டும் இந்த அம்மா தப்பா பேசிட்டீங்க, நடக்கிறத வேற தெரிஞ்சுக்குவாங்க. அம்மா பேசல, யாரு வேணா பேசுங்க, அம்மாவை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது. என்ன வாழ வச்ச மகராசி இது. ஆமா மகராசி. ஆமா வாழ வச்ச மகராசி. அப்ப அந்த பெருமையை நீயே சொல்ல. குல தெய்வத்துக்கு ஈடான சாமி இது. அப்புறம் அவர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு என்ன தெரியுது? நல்லா கேளுனா, எனக்கு 2 ஏக்கரா காடு இருக்குது. சரி, அந்த 2 ஏக்கரா கல்யாணம் 1, கல்யாணம் பொண்டாட்டி 1, பொட்டப்பல்ல 5 பொட்டப்பல்ல. சரி, ஆமா பெரிய குடும்பத்துல அங்க எடுத்துருக்கோம். நாங்க ஒன்றும் சொல்லிக்க முடியாதப்பா, பெரிய குடும்பம் நாங்க. சரி, 5 பொட்டப்பல்ல, 5 பொட்டப்பல்ல, ஒரே ஒரு பொண்டாட்டி. ஆமா, நல்லா 2 ஏக்கரா காடு வச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு நோய் வந்தது. என்னது? கொரோனா. எப்படி பாத்தீங்க? கொரோனா முடிஞ்சு போச்சு. 5 பொட்டப்பல்ல எப்படி பாத்தீங்க? இந்த கொரோனா நோய் வந்தது பாத்தீங்களா? அந்த கொரோனா நோய் வந்தப்ப அதாவது வெளியே வீட்டுக்கு வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வரக்கூடாதுன்னு சொன்னனால விவசாயமும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்றதுக்கு அதாவது நம்ம கையில காசு வேணும்ல, மழை மாதிரி இருந்திருந்தா நம்ம யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல, விவசாயம் பண்ணி பொழைச்சுக்கலாம். மழை இல்லாதனால இந்த மாட்ட ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கி போர் போட்டேன். சரி, வெறும் 10,000. நாங்களே போர் போடும்போது 10,000 தான். ஒரு 10,000 அந்த அம்மாட்ட கடை வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். இந்த அம்மா உள்ள இருந்து வெளியே கூப்பிட்டேன். அம்மா வந்தது, ஏன்டா பையன் என்ன விஷயம்? இந்த மாதிரி போர் போடலான்னு இருக்கிறேங்க, அது காசு இல்ல, ஒரு 10,000 கடை வாங்கலான்னு வாயில வாரது 10,000 இருடா வரேன் அப்படின்னு உள்ள போச்சு. உள்ள போனோன்னு இந்த அம்மா கொண்டாந்து 10,000 பணத்தை கொண்டாந்து என் கையில கொடுக்குது. நல்ல பொம்பளை, நல்ல மகராசி. அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்ததுதான். ஆனா என்ன, வட்டி அதிகம் தான். நம்ம அவசரத்துக்கு கொடுக்குதுல புண்ணியவதி மகராசி. அம்மா வரணுமா? நம்ம வரணும். என் குடும்பத்தையே வாழ வச்சது இதனாலதான் சந்தோஷமா இருக்கிற. 10,000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா, குறைஞ்ச வட்டி, ரொம்ப கம்மியான வட்டி 25 ரூபா வட்டி. ரொம்ப கம்மிதான், அதிகமாலாம் இல்ல. 25 ரூபாங்கிறது உங்களுக்கு கம்மி வட்டி. சரி, போர் போலாம் அம்மாட்ட வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் போரும் போட்டுட்டு என்ன நேரமா என்னமோ தெரியல, உன் முகத்துல முடிச்ச நேரம் எனக்கு போர் போட்டு தண்ணி வரல. போர்ல என் முகத்துல முடிச்சியா? ஆமா. அதுவும் போச்சு. அப்பா போனாலும் பரவாயில்ல, அம்மாக்கு நம்ம காசு கட்டணும்ல. மாசம் வட்டி பணம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். சரி, அந்த 1 மாசம் 2 மாசம் நல்லா ஒரு 5-6 மாசம் நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். சரி, கொரோனா போட்டாங்க. கொரோனா வந்து லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் 144 போட்டாங்க. வேலையே இல்ல எனக்கு. அம்மாவுக்கு வட்டி பணம் கட்ட முடியல. போன நேரம் அம்மாட்ட போனேன். அம்மா அந்த மாதிரி போட்டாங்க, என்கிட்ட காசு இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தர அப்படின்னு. சரி, மகராசி சொன்ன உடனே நீ வேண்டாடா பொறுமையா கொடுறான்னு சொல்லிச்சு. நல்ல மனசு, இறக்கமுள்ள மனசு, கேட்கவே மாட்டேன். ஆமா, சரின்னு நம்ம என்ன சரின்னு சொல்லிருச்சு. காசு இருக்கிறப்ப கொடு, வேணுங்கிறப்ப நீ வச்சுக்கோ, இருக்கிறப்ப எனக்கு கொடுந்துருச்சு. சரி நானும் விட்டுட்டா. ஒரு 3 வருஷம் வரிசையா போட்டுட்டாங்க. சரி, வேலையை அந்த அளவுக்கு வேலை இல்ல. என்னால வந்து பாத்தீங்கன்னா வட்டி கட்ட முடியல. ஒரு நாள் அந்த அம்மா வந்து வீட்டு முன்னாடி நிக்குது. இன்னும் பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகுதுன்னு பணம் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கும் போது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிம்மா எப்படியோ தலையை அடமானிச்சு 10,000 கொடுத்துறேன்னு சொன்னேன். இந்த 10,000
10,000 தானே 3 வருஷம் ஆகி போச்சு. 10,000 எப்படி 14 வரைக்கும் 28 லட்சம் ஆயிருக்குன்னு சொல்லி பிடிச்சி. 3 வருஷத்துல 28 லட்சமா? 3 வருஷத்துல 28 லட்சம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மவராசி என்னோட 2 ஏக்கரா காடு வச்சிருந்தேன்ல, அந்த 2 ஏக்கரா காடு அம்மா மேல பத்திரம் பண்ணிக்கிச்சு. மகராசி மகராசி கேளு கேளு நல்லா கேட்டுக்கோங்க. என்ன சமாச்சாரம்? நிலத்தை அம்மா மேல பத்திரம் பண்ணிக்கிச்சு. 2 ஏக்கரா ஏக்கராவிலதான் ஒரு சின்ன கொட்டாய் போட்டு நான் இருந்தேன். அந்த கொட்டாய் பெங்கு போச்சு, காட்டோட சேர்ந்து போச்சு. கொட்டாயும் போச்சு, காட்டும் போச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 நாளா என் பொண்டாட்டி 5 பொட்டை பிள்ளையோட தெருவுல படுத்திருந்தேன். தெருவுல படுத்திருந்தேன். ஆம்பளை பையனா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி எப்படி அனுசரிச்சு இருப்பா என் பொண்டாட்டி. பொட்டை பிள்ளை 5 பெற்றிருக்கிறேன். 3 பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, 2 பிள்ளை வயசுக்கு வர மாதிரி இருக்குது. எத்தனை நாள் தெருவுல இருப்ப? உன்னை நம்பினா என் பொழப்பாவாதுன்னு சொல்லி என் பொண்டாட்டிய பிள்ளைங்களுக்கு இழுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, பொண்டாட்டியும் போச்சு, காடும் போச்சு, கொட்டாயும் போச்சு. இப்ப நானு தெருவுல தனி மரமா நிக்கிறேன். நானு ஒண்ணுத்துக்கு வழியில சோத்துக்கு வழியாவது பிச்சை எடுக்காத கெரியா இருக்கிறேன். அப்புறம் இந்த அம்மா மகராசி அம்மா மகராசி எப்படி பொண்டாட்டி தொல்லை இல்ல, கடங்காரம் தொல்லை இல்ல, புள்ள தொல்லை இல்ல. ஆனா சந்தோஷமா வந்த பக்கம் வாங்கி தின்னுட்டு இருக்கிறேன். ஐயா பொண்டாட்டி நான் இப்படி சந்தோஷமா காரணம் யாரு? என் மனைவி எங்க அம்மா என்ன பெத்த தாய் குலதெய்வம். சாமி என் மனசார என் வயிற்று என் மனசெரிச்சலாம் எரிச்சுன்னு சொல்லக்கூடாது சாமி. என் மனசுல இருக்கிற வாழ்த்துல நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறோம். நல்லா சொல்லு நல்லா வாழ்த்த அம்மா தாயே புண்ணியவதி பெருமையா சொல்லணும். தாயே என்ன நடுத்தரவில் இருக்குன்னு சாமி சத்தியமா சொல்றேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவே, அழிஞ்சு போயிருவேன். நினைக்கிறியா? என்ன மாதிரி எத்தனை குடும்பத்தை அழைச்சிருப்ப நீ? உனக்கு இப்பன்னு இல்ல, உனக்கு எப்பயுமே ஆனால போனமாதான் சாமி. குடும்பமும் போச்சு. எத்தனை பஸ்ல ஊருக்கு எத்தனை ட்ரெயின் போகுது? ரயிலோடு பக்கத்துல தான் இருக்கு. எத்தனை வைத்தியர் இந்த மாதிரி வாங்கி கட்டி நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது அந்த பொம்பளை. லட்சம் நீ வட்டி மேல வட்டி போட்டு இந்த பொம்பளை கூட போலக்கிற இவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறியா? இவனும் நல்லா இருக்க மாட்டான். பெருமை அதை கூட விடுங்க. இந்த அம்மா நீயும் நல்லா இருக்க நாசமா போயிரு சொல்லிட்டு போறவன் அவன் சொல்லுவான். அவனை விடு, தினம் தினமும் அழுதுட்டு இருக்கிறான் பாரு இவன். தாயோட அழுவாதா? அது கூட பரவாயில்ல. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் இந்த அம்மாட்ட வாங்கியிருந்தேன். 1 லட்சம் பரவாயில்ல. பைக் வாங்கினேன். பைக் வாங்கி ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்தேன். ஒரு வருஷமா காசு கட்டல, வட்டி பணம் தரல, 1 லட்சம் ரூபாய் காசு தரல. என்ன பண்ணிருச்சு இந்த அம்மா? பைக் எடுத்துட்டு போயிருச்சு. அந்த தரல எடுத்துட்டு போயிருச்சு. எமகா பைக் எடுத்துட்டு போயிருச்சு. அது போனது கூட நான் கவலை பண்ணலனா டெய்லியும் 1 ரூபாயை சேர்த்து வச்சு 100 நாள் 100 ரூபா சேர்த்து வச்சிருந்தேன். 100 ரூபா சேர்த்து வச்சிருந்தேன். சரி சரி, சட்டி சைஸ் 100. ஜட்டி சைஸ் 100. ஆமா 100 200 உண்மை சொல்லு. 100 சரி உன் பொச்சி கத்த வரும். 100 ரூபா 100 ரூபாய் சேர்த்து வச்சு என்னோட சட்டி சைஸ் 100னால அந்த 100 சைஸ் ஜட்டி வாங்கினேன். அந்த சட்டி அந்த பைக் மேல காய வச்சிருந்தேன். அந்த சட்டி சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். அந்த கட்டாரடி முட்டு ஆடி திரிறாங்க பாவம். சட்டி இல்ல தூங்காதடா தாயாளே. இவனுக்கு வண்டி போனதெல்லாம் கவலை இல்ல, அந்த சட்டி போனதே இவனுக்கு கவலையாட்டுது. இது மட்டும் இல்ல, இது மட்டும் கிடையாது. இவன் என்ன பண்ண தெரியுமா? அட பிச்சை கேட்க வந்தவங்க பின்ன வர ஐயோ பிச்சை கேட்டா Yes,
தினமும் 3 படி போட்டு சோறு ஆக்குறான். சோத்துக்கு என்ன இருக்கிறது நாங்க 2 பேரு. என்னப்பா நம்ம கிட்ட இல்ல. அதானே அரிசி கிடக்குது 50 மூட்டை அடுக்கி வச்சிருக்கீங்க. நீ என்னப்பா தினமும் ஆக்கி போடுறது? அட பிச்சைக்கு அம்மா தாயேன்னு ஒருத்தர் வர்றாங்க. எப்ப சோறு போடுறது என்னப்பா தப்ப? பிச்சைக்கு வந்தவங்கள என்ன வர சொல்றா இவெல்லாம் நல்லா இருப்பாளா? என்னமா நீ ஜென்மம் ஏமா பிச்சைக்கு வந்தவங்கள கொஞ்சம் சோறு போட்டா அவன் சாப்பிட்டு போவான். நீ அவனை பெண்ண வர சொல்ற? சத்தியமா தெரியுது. நான் அப்படி சொல்லுவேன். தண்டவாளம் வாண்டவாளம் இப்பதான் ஒவ்வொன்றும் வெளியே வருது. நான் அப்படி சொல்லவே இல்லடி. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? வீட்டு முன்னாடி வந்து அம்மா யாரும் பிச்சை கேட்டான். பிச்சை கேட்டவங்க சோறு போடணும். அதாவது வீட்டு முன்பாசம் வந்தா இவரு நல்ல வேலைக்கு போவாரு வருவாரு. அது சங்கரமா இருக்கு. பிச்சைக்கார வீட்டு முதல்ல வந்து அம்மா ஐயான்னு கேட்டா அது ஒரு நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குது, மனசு கஷ்டமா அப்படின்னு சொல்லி சோறு எல்லாம் போடுறேன்ப்பா. போடலின்னு சொல்லல, அப்ப நான் போறேன். இப்ப வேண்டாம், இந்த வாசல் வேண்டாம், பின் வாசல் வழியாவா. வாசலுக்கு வா. பிச்சைக்கு வந்தவரை பின்ன வர சொன்னேன். போய் பின் வாசல் வழியான்னு வந்தேன். பின் வாசல் வழியா வந்தா சோறு போடுறேன்னு சொன்னேன். அவன் இங்க இருந்து பின் வாசலை சுத்திட்டு வரதுக்குள்ள வாசல் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் வாசல் சாத்திடுவேன். இங்க இருந்து உள்ள போய் அந்த வாசல் சாத்தி கொடுங்க. அந்த பக்கம் போய் யாரும் இருக்க மாட்டாங்க. அது இந்த பக்கம் வருவான். இந்த பக்கம் வாசல் சாத்தி இருக்கும். ஏன் நாங்க ஒரு நாளைக்கு போடுறது ஒரு கிளாஸ் அரிசி போடுறோம். ஒரே கிளாஸ் தான். 2 பேர் நாங்க சாப்பிடுவோம். அதை வச்சு காலையில சாயந்தரம் இரவு 3 வேளையும் சாப்பிடணும். 3 வேளைக்கு நாங்க தின்னுக்கிறோம். வர்றது எடுத்து பிச்சைக்காரனை போட்டா நாங்க எடுத்துக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு அரிசி மிச்சமாகணும், எவ்வளவு மிச்சம் பண்ணணும். நம்ம அரிசி போட்டா ஒரு டம்ளர் அரிசி போவோம். ஆமா, அந்த மாதிரி ஜனமும் வந்தானா எத்தனை நாளைக்கு எத்தனை அரிசி போடுறது, யாரு காசு போடுறது. அதான் காசு இருந்தா நாளைக்கு நம்ம குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி போடலாம். என்னப்பா பொம்பளை சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இவ பாவம் செஞ்சவன். நான் என்ன சொன்னாலும் சரி, நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க. ஆண்டவனே சிவனேன்னு சொல்லி நான் முந்தான வடியேன்னு மடிபரம் அதாவது வரத்தை கேட்கதான் போகிறேன். கைலகிரி போறேன். ஒரு குழந்தை வரத்தை போயிட்டாரு தொந்தரவு செய்ய. சரி, என்னதான் சொன்னாலும் உனக்கு வந்து குழந்தை வர குழந்தை மேல பாதுதான். எனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு. குழந்தை வேணுங்கிற குழந்தை வேணும். சரி, குழந்தைக்கு இப்ப நான் ஏற்பாடு செய்யறேன். குழந்தை வேலை இல்லடா, குழந்தை வேலை இல்லைங்க, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா உடனே? ஆமா, குழந்தை இருக்கணுமா? ஆமா, வேண்டாங்க, வெளிச்சமா இருக்குது. அப்படி இல்லடா, அவளுக்கு அந்த பைத்தியம் குழந்தை வேணும்னு கேக்குறாள். அதனால அவளுக்கு செய்து தரேன். குழந்தை எப்படி தெரியுமா? எப்படி அடமண்ணால குழந்தை ஒன்று அதனால மண்ணால ஒரு குழந்தை செய்து தரேன். அதை வச்சு பாத்துக்கிட்டு. ஆமா, மண்ணால குழந்தை செஞ்சா அது ஒரு குழந்தையாகும். ஆமா, அதை அந்த குழந்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கலாம். இதான் குழந்தைன்னு பார்த்து விளையாடிட்டு. இதுக்கு மேல என்ன வேணும்? மண்ணால பதுமை. ஆமா, செஞ்சு தரீங்க. ஆமாங்கற நீங்க. ஆமா, அந்த மண்ணால பதுமை எல்லாம் என்ன சொல்ற? என்ன பாத்து
உனக்கு மண்ணால ஒரு பதிவு செய்து தரேன். சரி, அவ வைத்திரு பாரு. மண்ணால குழந்தை. ஆமா, மண்ணால குழந்தை மழை வந்தா கரைஞ்சு போகும். அது மாதான்னு வாய் திறந்து பேசுமா? பேசாது. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். வேண்டாம். சரி, வெள்ளியால நம்ம கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? அத மூட்டை மூட்டையா வெள்ளி தங்க இருக்குல்ல, அந்த வெள்ளியால உருக்கி ஒரு குழந்தை செஞ்சு தரேன். அதை வச்சு விளையாடு. வெள்ளி வச்சுக்கோமா. வெள்ளி குழந்தை. வெள்ளி குழந்தை. காட்டில் நாட்டில் இருக்கிற வெள்ளி எல்லாம் உருக்கி வெள்ளி எல்லாம் ஒரு வெள்ளி பதுமையா செய்து அந்த வெள்ளி பதுமையை வச்சு அழகு பார்க்கலான்றீங்களே. வெள்ளியால பருவை அது வாய் திறந்து பேசுமா? வெள்ளியால செய்தா அது எதுக்கும் உதவாது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன அப்படின்னா தங்கம் இருக்குது. தங்கம் அதான் உள்ள எத்தனை மரமல் இருக்குது. எருவா மட்டை ஒட்டில அடிச்சு வச்சிருக்காளே. ஏமாத்தி சம்பாதித்த தங்கம் சொல்லு. தங்கம் அந்த தங்கத்திலே உருக்கி ஒரு குழந்தை செஞ்சு தரேன். அதையாவது கண்ணுல பார்க்க. தங்கத்தால பதுமை செய்யணும் சொல்றீங்களே. தங்கத்தால பதுமை செஞ்ச அந்த தாயன்னு எடுத்துக்கோமா. தங்கத்துல சேர வெள்ளியில சேருன்னு சொல்றீங்களே. ஒரு தங்கத்துல பொம்மை செஞ்சு வச்சு தங்க பொம்மை அழகா பார்க்க முடியும். அது வாய் திறந்து பேசுமா? ஒரு அம்மான்னு சொல்லுமா? அப்பா சொல்லுமா? வேலை சொன்னா செய்யுமா? ஐயாட்டுமா? காலாட்டுமா? எதுவுமே தெரியாது. ஊம பொம்மை வச்சுட்டு இப்படி அதை நான் பாக்குறது வச்சுட்டு கையில் விளையாடுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த குழந்தை வேண்டாம். கைலிக்கு போயிட்டு விடுங்க. ஈச்சகண்ட போவாது. செட்டியாரப்படுவா அப்புறம் ஈச்சகண்ட அப்புறமேட்டு போவேன். ஆமா, இதோ இப்போ இது மருந்து வாங்க போறேங்கிற. இதுதான் அதாவது வாய் பேசாத குழந்தை. பொம்மை வச்சு நம்ம என்ன செய்யறது? அப்ப நீ வந்து வாய் பேசுற மாதிரி குழந்தை கேக்குற. ஆமா, வாய் திறந்து பேசணும். கவலைப்படாத, குழந்தை நமக்கு சொந்தம். அதுக்கு கவலைப்படாத, குழந்தை இருக்குது. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? இருக்குடா குழந்தை ரெடி பண்றதுக்கு. அம்மா, இது வரைக்கும் சொன்னது வாய் பேசாத குழந்தை. வாய் பேசுற குழந்தை நம்ம நாட்டுல அதான் இருக்குது. இருக்குது. அது எங்க இருக்குது? வா சொல்றவா. அட பாட்டா பேசான எடுத்து நம்ம பாட்டப்பனா என்ன பாட்டப்பறாரு. யாரு? ஏகாலியப்பா. ஏகாலியப்பா ஆமா, துணி துவைக்கக்கூடிய நமக்கு அடிப்படை வேலையெல்லாம் செய்து கொடுக்குறாங்களே. அந்த ஏகாலியப்பா வீட்டுல 4 பசங்களாமா. 4 பசங்க. ஆமா, அதனால நம்ம நாட்டுல உள்ள குழந்தை தானே. எப்படி நம்ம நாட்டுல இருக்கிற குழந்தை அந்த ஏகாலியப்பா குழந்தை ஒரு குழந்தை தத்தெடுத்து கொடுக்குறேன். அது வாய் பேசக்கூடிய குழந்தை. அதை வச்சு நீ இது பண்ணி பிள்ளை எடுத்து வளர்த்தா நமக்கு ஒரு கை குழந்தையாகவும் வளர்ப்பு பிள்ளையா எடுத்து வளர்க்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, ஏகாலி பிள்ளை எடுத்து வளர்த்தா
அதாவது அவருடைய இனத்தாருடைய வேலை என்ன? துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறது. ஆமா. வெள்ளாவி போடுவது. இப்படி குழந்தை எடுத்து வளர்த்தால் அதாவது பந்தலுக்கு மாத்து கட்டுவது. இப்பேற்பட்ட வேலையை அவங்க செஞ்சு வர்றாங்க. அவங்க தொழிலுக்கு அவங்க ஜாதி வேலையை செய்யறாங்க. இருந்தாலும் அது நம்ம செட்டியார் வம்சத்துக்கு உதவுமா? உதவாது. இன்னைக்கு குழந்தை எடுத்து வளர்க்கிறோம். ஆமா. என்னதான் நம்ம குழந்தை வளர்த்தாலும் அந்த ஏகாலுடைய ஜாதி குழந்தை பத்தி தான் அந்த குழந்தைக்கு வரும். ஆமா ஆமா. செட்டியார் இனம் வேற, ஏகாலி இனம் வேற. ஆமா. ஏகாலி பிள்ளை எடுத்து வளர்த்தனுக்கு எதுக்கும் உதவாது. ஏகாலி பிள்ளை எனக்கு வேண்டாம். அந்த பிள்ளை சரி. நான் போனா 6 மாதம் வந்தா 3 நாள் எனக்கு வரும்போது தாடி எல்லாம் வளர்ந்துருக்குது. சரி. முடியெல்லாம் வளர்ந்துருக்குது. நமக்கு அதான் முடி வெட்டி விடுறாரு. குழந்தை அதாவது சேவிங்கெல்லாம் பண்ணி விடுது. அந்த நாத்து பிள்ளை இருக்குல்ல. ஆமா. நாத்து பிள்ளை அவங்க பிள்ளை எடுத்து நான் ஒரு குழந்தைய தரேன். அதை தான் வளர்த்தேன். போன 3 மாசம் வந்தா 6 மாசம். ஆமா. கூட்டு இருந்தா நாசம் பிள்ளை கூட்டு வந்தா. ஆமா. செலவு மிச்சம். ஆமா, செலவெல்லாம் மிச்சம் தான். ஏங்க அந்த பிள்ளைய எடுத்து வந்து வச்சுக்கிட்டா அட நம்ம வளர்த்திக்கலாம். சொந்த பிள்ளை நம்ம நாட்டுல இருக்குது. அந்த அவங்க செய்யற வேலை தான் இந்த பிள்ளை பையனுக்கு வரும். நம்மள வீட்டுல அப்படி சேவிங் கிவிங் பண்ணிட்டு நீ அப்படி எதிரி காசு மிச்சம் பண்ணலாம்னு பாக்குறேன். வீட்டுக்கு புத்தி அலுப்பு புத்தி கிணறு தான் இருக்குது. சாவு ஏங்க நான் சுமந்தகன் எடுத்து வளர்த்தா அவங்களுடைய எண்ணங்கள் தான் அந்த ஜாதியுடைய குழந்தை விளக்கப்படி அவங்களுடைய எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால நம்ம செட்டியார் புத்தி வராது. அதனால நாசுவன் குழந்தை எடுத்து வளர்த்தா நான் 4ஆம் பதவி சேர மாட்டேன். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அடுத்து வண்டி பிள்ளை வளர்த்துவோமே. நம்ம தோட்டி அவங்க வீட்டுல 3 பசங்க சொன்னாங்க. ஆமா. அந்த தோட்டி இருக்காரு அவரு பிள்ளைய ஒரு பிள்ளை வாங்கி நாம வளர்த்துவோம். நம்ம காசு இல்லையா, பணம் இல்லையா, நமக்கு குழந்தை தானே இல்ல கொள்ளடிச்சு பணம் உள்ள நிறைய இருக்குது இல்ல, குழந்தை தானே இல்ல. அந்த குழந்தை எடுத்து நம்ம வளர்த்துவோம். தோட்டினாரு எப்ப தோட்டி தெரியாது தப்படிக்கிறாரு. ஆமா ஆமாங்க. ஆமா. அதாவது ஆதி திராவிடர் சேர்ந்திருக்கிறாங்க தோட்டி. ஆமா ஆமா. எங்கள தோட்டி அவருடைய குழந்தைய நம்ம சொந்த பிள்ளைய நம்ம வளர்த்துவோம். அதனால அவங்க எடுத்து குழந்தை எடுத்து வளர்க்கலாம். அந்த தோட்டி மகன் வேலை எல்லாம் சொந்தக்காரன் கேட்கிறாங்க. நானே உங்கள்கிட்ட வப்பா இருக்குது. குழந்தைய கொடுக்காத குழந்தை எதை சொன்னாலும் தப்பறிச்சு தான மாதிரி தோட்டி மகன் வேலையெல்லாம் சொல்லி வர கேளுங்க. தப்படிச்சு தாளம் அடிச்சு ஊர் வழியா வித்து அதாவது வயிற்று பிழைப்புக்காக அவர் சம்பாரிச்சு வர்றாங்க. குழந்தை எடுத்து வளர்த்தனா ஆடுவாங்க பாடுவாங்க 5 ரூபாய் கூலிக்காக. இனத்தார் புத்தி நம்ம செட்டியானத்துக்கு வந்து விடும். தோட்டி மகன் எனக்கு வேண்டாம், எனக்கு சொந்த குழந்தை வேணும். நான் கைலிங்கிரி போயிட்டு வரேன். முன்னாடி உங்கள்கிட்ட வம்ப ஏங்க இவ கேட்டது என்ன? வாய் பேசாத குழந்தை வேண்டாம், வாய் பேசக்கூடிய குழந்தை வேணும். நம்ம நாட்டுல இந்த காவேரி பட்டணத்துல இருக்கிறாங்களே, அதனால ஒரு குழந்தை யாருக்காவது வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வேண்டாங்கிற. ஏண்டி இதெல்லாம் விட அதாவது வாய் பேச குழந்தை சரிதான், சொந்த பிள்ளைங்கிறியே அந்த சொந்த பிள்ளைக்கு என்னடி பண்ணும்? சொந்த பிள்ளை வேணும் சொல்றீங்களே. கைலிங்கிரி போயிருந்தா கைலிங்கிரி போயிருந்தா கொடுத்துருப்பாரு, நல்லா நறுக்குன்னு கொடுத்துருப்பாரு. தொண்டை வருது இவர் அது பேசி இது பேசி இங்க வந்து அங்க வந்து அந்த குழந்தை இந்த குழந்தை சொல்றதுக்கு நான் கைலிங்கிரி போய் சிவன் வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி குழந்தையோட வந்திருப்பேன். ஆமா குழந்தை வேணும். இந்த இனத்துக்கு சேர்ந்த பிள்ளை வேண்டாம். வேண்டாம் நம்ம இனத்துல குழந்தை அடே இருக்குதுடா. எங்க சுட்டுக்கிட்டு குழந்தை இருக்குதா? சுட்டுக்கிட்டு குழந்தை இருக்குது.
அப்படியா? அடியே சொந்த பிள்ளை இருக்குதுடி, நம்ம நாட்டுல இருக்குது. ஆமா, எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்குது. இதான் அந்த சொந்த குழந்தை சொல்றேன்ல, நம்ம இனத்திலே இருக்குதுடி. நம்ம இடத்துல ஆமா, யாரு இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லையே. சொல்லுங்க யாருங்க அது? அடியே நான் நாட்டி பிள்ளை தான் இருக்கிறேன், குழந்தையா வளர்த்துவோமே. இவ என்ன கேட்டா, நம்ம இடத்துல குழந்தை இருக்கிறா. ஆமா, அதனால மாமன் பிள்ளை இருக்கிறா. மாமன் பிள்ளை. ஆமா, அந்த மாமன் பிள்ளை எடுத்து நம்ம வளர்த்தோம்னா அது நம்ம செட்டியோட வம்சம் தானே. வம்சம் தான், நம்ம இனத்துல சேர்ந்த பிள்ளை. சேர்ந்த பிள்ளை நம்ம மாமன் பிள்ளை எடுத்து வளர்த்து வேற முடிஞ்சு போச்சு. மாமன்னா இவருக்கு அதாவது பங்காளி விடு. ஆமா, அந்த மாமன் பிள்ளை. அதான் அந்த இவர் இருக்காருல்ல, யாருங்க எனக்கு தெரியாது உனக்கு? உங்க இதுல எனக்கு எப்படிக்கே தெரியும்? தங்க வைக்கிற செட்டியா இருக்காரு. அது ஆமா, நமக்கு பங்காளி பங்காளி குருசாமி. அவரு பிள்ளை எடுத்து வளர்த்த மாம்பிள்ளை தான் உனக்கு. பத்து பிள்ளைக்கு கிராஸ்னாங்க, வேற யாராவது பக்கம் தருமாட்டிருக்கான்னு சொன்னாங்களே. அது இல்லப்பா, இருந்தாலும் பங்காளி பிள்ளை. எனக்கு என்ன, நம்ம எனக்கு என்ன கேட்டா, நம்ம இடத்துல நம்ம செட்டியோட வம்சத்துல மாமன் மகன் இருக்கிறா, குழந்தை மகன் இருக்கிறா, எடுத்து வளர்த்து நமக்கு ஒரு குழந்தையாக சொல்றீங்களே. ஆமா, அந்த மாமா மகன் சொல்லி வச்சா மாலை வேலை புண்டியாய் போச்சு. ஒவ்வொரு குழந்தையும் சொல்லிட்டு கிடக்குறீங்க. இந்த அம்மா அது நொட்லும் சொல்லிட்டு கிடக்குது. மாமன் மகன் எடுத்து வளர்த்துறாங்க. மாமன் மகன் சொந்தத்துல எடுத்து வளர்த்தா மாமன் மகன் கொல்லி வச்சாயா மாலை கருகாதையா உடல மணிக்கட்டு வேகாது. ஓஹோ, குழந்த மகன் கொல்லி வச்சாய கோடி கருகாது சாமி, கோடி கூட கருகாது. என்னதான் பண்றது? சரி, அப்போ உனக்கு முடிவா என்ன சொல்ற? நல்ல பொம்பளையா இருந்தா பரவாயில்ல. ஆமா, பிடிவாத காரணம் என்ன ஒரு கமனு வாசாமி ரெண்டாம் தாரமா உனக்கு கட்டி வைக்க. அப்போ இருக்குறீங்க, இப்ப பாக்குறீங்களா? அண்ணன் இருக்காரு, கட்டி அத பண்றீங்களா? பண்ணில விடுப்பா. அது கொஞ்சம் கிராஸ் தான் கேள்விப்பட்டீங்க. நான் இன்னேர போய் இந்த காய்கறிகளை வறுத்து வாங்கி வந்திருப்பேன். ஆமா, உங்க ஒப்பந்தான் குழந்தை ஒரு நேரம் கொடுத்துருப்பாரு. வா, சரி, இத்தனை குழந்தை மாமன் குழந்தை வேண்டாம், குழந்தை வேண்டாங்கிற. ஆமா, சொந்த பிள்ளை வேணுங்கிற. ஏண்டி கோபம் அந்த சொந்த பிள்ளையை நீ பெத்தா அந்த சொந்த பிள்ளை என்னடி செய்யும்? என்னடி செய்யுங்க அப்படின்னா அப்படியே இத்தனை குழந்தைகள் கேட்டையே, இந்த குழந்தை எல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. என்னன்னா இந்த சொந்த குழந்தை வேணும், சொந்த குழந்தை வேணும், இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஆமா, எதனால சொந்த குழந்தை வேணும்னு கேக்குறீங்களா? ஏண்டி எதனால? இன்னைக்கு நம்ம ஆண்டு மடிந்து போனா
என்ன சொல்ற? தாய் தந்தைகள் மறந்து விட்டான்னு சொல்லி சொந்த பிள்ளை இருந்தா மாந்து மறந்து போனா மண்ணத்தல்ல வந்துடுவா. நான் செத்தான்னு செய்தி கேட்டா சீமையை திரட்டிடுவா. கனகம் போகும் வரைக்கும் நம்ம தாய் தந்தைகள் மறந்து விட்டான்னு சொல்லி கடைசி வரை தான் வருவா. 3 பக்கம் உங்க வெட்டி முக்கனமா தேறு கட்டுவா. 4 பக்கம் உங்கள் வெட்டி நல்லதொரு தேறு கட்டுவா. மாறி பொறியிறப்பா வருவோர் போவோருக்கு கை கொடுப்பா. கொல்லி வைப்பான் குடமடைப்பான் என் மகன் தான் இருந்திருந்தா சொந்த பிள்ளை இருந்தா இது எல்லாம் செய்யும். வேற எந்த பிள்ளைங்க இதெல்லாம் செய்யும். ஓஹோ, அப்ப முடிவா சொந்த பிள்ளை வேணுங்கிற? சொந்த பிள்ளை தான் செய்யும். எப்படிங்க? வேற எந்த பிள்ளை செய்யும்? சொந்த பிள்ளைங்கிறான். என்ன அவரோடு கேக்குற நீயும் கேக்குற பார்த்தீர்களா? என்னடி இதோ கல்யாணத்துக்கு மாத்து கட்ட போகணும், பந்தலுக்கு மாத்து கட்ட போகணும் சொல்லி யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, யாரும் தெரியல, என்னன்னு தெரியல. நீங்க இங்கே இருங்க, உடனடியா போய் அவங்க யாரு என்னன்னு பாத்துட்டு வீதியில யாரா போறாங்க, அந்த நாயத்து விசாரிக்கலன்னு போறேன். யாரு என்னன்னு தெரியல, என் தலையே வெடிச்சிருங்க, நான் போயிட்டு வரேன். அடுத்து விட்டு நான் என்ன உனக்கு அப்படி கேக்குது? உனக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அவசரமா போறாங்களே, ஏதோ பார்த்து காசு பணங்கன்னு வேணுமா கேட்டு கொடுத்து போலாம். ஏமா என்னெல்லாம் நடுத்தருவில் நிறுத்தின இல்லமா, நான் இருமா கூட்டு வரேன். இவனை நடுத்தருவில் நிறுத்தாயா? பணம் வேணுமா? வாங்கிக்கோ. காலையில் வீட்டு பக்கமா காசு 1000 வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போயிட்டு நீ அவ்வளவுதான் நடுத்தருவில் இருந்து நீ கண்டிப்பா பஸ்ல ரெடி பண்ணி சாப்பிடும். சரிங்க, அது யாரு சீக்கிரம் பாத்துட்டு வா. போ, என்ன எது விசாரிச்சுட்டு வர? இங்கேயே உட்காந்துருக்க வந்தாங்க. போடி உன்னை கட்டிட்டு என்னடா பண்ணட்டும்? என்னப்பா உன் நிலைமை இப்படி ஆகி போச்சப்பா. டீ தான் ஆத்தணும், வேற வழி இல்ல. பாப்பா போல இப்படியாப்பட்ட பொம்பளைக்கிட்டே நீ இத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருக்கிறன்னா உன்னை விட பீத்த புட்டு யாரு? சரி, அங்கேயும் சமாளிக்க வேண்டியது, இங்கேயும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சரி, போப்பா பாக்கலாம். இப்பொழுது வண்ணார் வண்ணாத்தி சபைக்கு வருகிற விதம்